ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டில் நம்ம கற்றுக்க போகிறோம். எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் போச்சு. ஸோ புல்லிஷில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணால் நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் சார் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நம்ம ட்ராப்பில் இருக்கிறோமா அல்லது நம்ம ட்ரெண்டிங்கில் நம்மளோட ஃபேவரில் இருக்கோமா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, ரைட்? ஓகே, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுறீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ராப் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றது ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். சப்போஸ் மார்க்கெட் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் வேலை செய்யலை, ஸோ பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ கீழே க்ளோசிங் கொடுத்தா என்ன பண்ணலான்றதை நம்ம இங்கேயே பிளான் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லாட் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ, ஸோ இந்த லெவலில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமா அப்படின்னு. ஒருவேளை நமக்கு மார்க்கெட் இதில் மேலே போகலப்பா, என்ன தான் பையர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் என்ன செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டவுன் சைடுக்கான பிளான் ரெடியாக இருக்கணும் இந்த இடத்துல. அப்போது நம்ம அந்த ஓவர் ட்ரேடிங்கு, அதுக்கப்புறமா என்ன சொல்லுது, அந்த ஃபோமோ எதுவுமே வராது, எல்லாமே. ஏன்னா ப்ரீ பிளான் நமக்கு இதில் கீழே வந்துச்சுன்னா நம்ம இந்த பிளான் பண்ண போகிறோன்றத பிளான் பண்ண சொல்ல நம்ம வந்து அந்த ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். ஓகே, சரி. இப்போ இது என்ன மாதிரி நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் ஓகே, பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்னாச்சு, கீழே க்ளோசிங் கொடுக்குதா பாருங்கள். கீழே க்ளோசிங் கற்றுனோம்னா டவுன் சைடுக்கான பிளான் பண்ணணும். நம்ம டவுன் சைடு பிளான் பண்ணால் அந்த ட்ரேட் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்கே நம்ம இந்த இடத்துல வந்து பை எடுத்தோம். பை எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிடுறதுக்கு இந்த இடத்துல பயந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து சும்மா இருந்ததுன்னா இருக்கும், நமக்கு இந்த லாஸை ரிகவர் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் நம்ம இதில் ரீஎன்ட்ரி எடுத்து இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு அந்த லாஸை ரிகவர் பண்ணிவிட்டோம். ப்ளஸ் நம்ம கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப் வந்து எத்தனை டைம் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ட்ரிகர் ஆகுது பாருங்க. நம்ம ஃபால்ஸாக உட்காந்துருக்குமா சரியாக உட்காந்துருக்குமா வந்து தெளிவாக இருக்கும். ஓகே.